உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பெரிய வெங்காயம் பெல்லாரி, அது எப்படி விலை ஏறும்போது இறங்கும்போது எப்படி நம்ம அந்த பிஸ்னஸை ஹோல்சேலாகவும் பண்ணுறது சில்லறையாகவும் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம முழு டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீசனில் ஒரு மாதிரி ரேட்டாக இருக்கும். அன்சீசனில் பார்த்திங்கன்னா அதோடைய விலை அதிரடியாக பயங்கரமான விலைக்கு போகும். அதுதான் எப்பயுமே. இப்போ சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா அது வெங்காயமாக இருக்கட்டும், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே ஒரு ஜனவரி பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகிரும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே ஒரு 10-15 தேதி வரைக்கும் அப்படியே போய்கிட்டு இருக்கும். மே மாதம் முடிஞ்சு ஜூன்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் விலையும் பூண்டு விலையும் சர்ன்னு ஏற ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இப்போ நான் பூண்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்காயத்தை மட்டும் போட்டிருப்பேன், பூண்டையும் சேர்த்து உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மிக லாபகரமான தொழில். ஆனால் அந்த சீசன் டயத்தில் நம்மளுக்கு வெங்காயத்தில் அதிகப்படியாக லாபம் கிடைக்காது. 10 காசு, 25 பைசா, 50 பைசா, ₹1 இதுக்குள்ளே தான் லாபம் கிடைக்கும். ஆனால் விலை ஏறும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்த வியாபாரத்துலையே நல்ல லாபம் வைக்கலாம். ₹5, ₹10, ₹15, ₹20ங்கிற நிலைமைக்கு நல்ல லாபம் வச்சு விற்கலாம். அதே மாதிரி பூண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும்போது நம்ம நல்லா லாபம் வைக்கலாம், அதிகமாக விற்கும்போது லாபம் வச்சுக்கலாம். ஆனால் வெங்காயத்தில் உங்களுக்கு லாபம் சீசன் டயத்தில் கம்மியாக இருக்கும். அந்த அன்சீசனில் பார்த்திங்கன்னா நல்ல லாபம் வைக்கலாம். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி நம்ம தேதிக்கு போடுறோம். இன்றைக்கி என்ன, ஜூலை மாதம் 14ஆம் தேதி. இந்த தேதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலை ஹோல்சேலில் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு ₹25 ₹30 போகுது. ஆனால் சில்லறையில் பார்த்திங்கன்னா ₹45, ₹50, ₹60 ரேட்டில் சில்லறையில் விற்கிறாங்க. இதுதான் நம்ம சொல்கிறது. இதே நீங்கள் சீசனில் பார்த்திங்கன்னா ₹15, ₹20, ₹10 சில்லறையில் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு அதிகப்படியாக லாபம் பார்க்க முடியாது. இதுதான் வித்தியாசம். அப்போ விலை ஏறும்போது நம்ம எப்படி வாங்கி எப்படி விற்கிறது, அதுதான் இப்போ நம்ம இங்கே உள்ள ஒரு இது. இப்போ இந்த ஜூன்லேருந்து விலை ஆரம்பிக்கும், ஏறுறதுக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா டிசம்பர் வரைக்கும் வரும். சொல்ல முடியாது. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் பொங்கல் வரைக்கும் கூட நீடிக்கும். பொங்கல் முடிஞ்சாலும் ஒரு சில டயத்தில் விலை ஏற்றமாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். புது வெங்காயம் அவ்வளோ வாங்க மாட்டாங்க, காஞ்ச வெங்காயம் தான் வாங்குவாங்க. இன்னொன்று முகூர்த்த டைம் வேறு, சவுத் இந்தியா ஃபுல்லாக முகூர்த்த டைம். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூனில் ஆரம்பிக்கிறது ஜனவரி வரைக்கும் நல்லா ஹை ஸ்பீடில் போகும். அதில் இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாதம் பார்த்திங்கன்னா செம்ம ஏறும். வருஷம் இது நடக்கிறது தான். ஆனால் இந்த வருஷத்தில் என்னுடைய கணிப்பை சொல்கிறேன், தனிப்பட்ட கணிப்பு. ஒரு அக்டோபர், நவம்பரில் பெரிய வெங்காயம் ஒரு ₹150 ₹200 போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. சின்ன வெங்காயமே ₹200 விற்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அதே மாதிரி பூண்டு பார்த்திங்கன்னா போன வருஷம் அதே டயத்தில் ₹600, ₹700 போச்சு. அதே மாதிரி இந்த வருஷமும் போகும். அப்படின்னா கொஞ்சம் ஒரு ₹100 முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் நல்ல விலை ஏறும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. காரணம் என்னன்னா, உலக அளவில் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல்னால இந்த எல் நினோ, லா நினோன்னு சொல்லுவாங்க. அதாவது மழை பெய்யாத இடங்களில் மழை பெய்யும், மழை பெய்கிற இடங்களில் மழையை பெய்யாமல் வறட்சி ஆகும். இப்படிங்கிறது தான் அந்த சூழ்நிலை மாற்றங்கள். இதனால் நிறைய சைனா மாதிரி நாடுகளில் மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய வெள்ளம், அணையே உடஞ்சி, டேமே உடஞ்சிருது. அதனால் நம்ம இந்திய விவசாயிகளும் ஒரு பார்த்து விவசாயம் பண்ணாங்கன்னா இன்றைக்கி நிலைமையில் நல்ல லாபம் எடுக்கலாம். வெங்காயம், பூண்டில் செம்மையாக லாபம் எடுக்கலாம். அதனால் மொத்த வியாபாரிகளும் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போயே வாங்கி கொஞ்சம் ஸ்டாக் வச்சு விற்கிறதுனால விற்கலாம்.
இருந்தாலும் நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு லோடு மொத்தமாக உங்களுக்கெல்லாம் ஒரு 20 டன்னு 30 டன்னுன்னு வாங்கிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு லோடுக்கு ஒரு குறிப்பிட்ட லாபம் 1 லட்சம் 2 லட்சம்னு லாபம் பார்க்கலாம். நம்ம ஒரு டன் எடுக்கிறேன், அரை டன் எடுக்கிறேன்னா அது நம்ம லோக்கல்லையே வியாபாரம் பார்த்துட்டு போயிடலாம். இதுக்கெல்லாம் நம்ம நாசிக்கு போக தேவையில்லை. 1 டன்னு 2 டன் எடுக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் குறைஞ்சது ஒரு 20 டன்னு 30 டன்னுன்னு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அங்கேருந்து வர்றதுக்குள்ளே இங்கே எப்படியும் ₹1 ₹2 ஏறிடும். அதனால் நல்ல லாபம் வச்சு விற்கலாம். ஒரு அருமையான தொழில். நான் பொதுவாக சொல்லுவேன் எல்லாருக்குமே, வெங்காயத்தை விட பூண்டு வியாபாரம் பாருங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த அன்சீசன் டயத்தில் மட்டும் பெரிய வெங்காய வியாபாரம் சூப்பராக பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்த ஜூன் மாதம் ஆரம்பித்தோம்னா டிசம்பர் ஜனவரி வரைக்கும் நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் எதுனா வெங்காயம்தான். இன்னொன்று, நம்மளுக்கு அன்றாட சமையலில் வெங்காயம் கண்டிப்பாக தேவைப்படும். தக்காளியும் வெங்காயமும் அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள் எதுனா வெங்காயம் தக்காளியும் தான். அதில் நம்ம வெங்காயம் வெளி மாநிலத்திலேருந்து அதிகமாக வருது. தக்காளியும் பார்த்திங்கன்னா ஆந்திரா கர்நாடகாவிலேருந்து வருது. இருந்தாலும் அது கொஞ்சம் அழுகும் பொருள். இது அப்படி இல்லை, நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் வச்சு கூட லோடை மாற்றி விடலாம். இல்லை நானே கடை வச்சுருக்கேங்க, ஹோல்சேலாக பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் குசாமல் நாசிக்கு போங்க. நல்லா சூப்பரான குவாலிட்டியை வாங்கிட்டு வந்து இந்த டயத்தில் நீங்கள் நல்ல லாபம் வச்சு நல்ல லாபம் பார்க்கலாம். அதுதான் என்னுடைய கணிப்பு. இதே மாதிரி தான் சின்ன வெங்காயமும் இது நம்ம தமிழ்நாட்டிலே அதிகமாக பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கிது. திருச்சி மார்க்கெட்டு, திண்டுக்கல் மார்க்கெட், ஒட்டாஞ்சத்திரம் மார்க்கெட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா நேரடியாகவே மார்க்கெட்லேயே ஏலம் விடுவாங்க. ஏலம் எடுத்து வாங்கிட்டும் வரலாம். பெரம்பலூர் போனீங்கன்னா நீங்கள் விவசாயிகிட்டையே நல்ல ரேட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு வந்தால் நீங்கள் ஒரு நல்லபடியான லாபத்துக்கு, அதிகப்படியான லாபத்துக்கு விற்று நல்ல லாபம் பெறலாம். இது இந்த மழை சீசனில் மட்டும், அதாவது இது அன்சீசன், அறுவடை இல்லாத டைம். இந்த ஜூன்லேருந்து செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர்லேருந்து நவம்பர் டிசம்பர் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை. அதனால் நம்மளுக்கு இந்த 2 மழையும் ஒரு 6 மாதம் பெய்யறதுனால நம்ம நாட்டில் ஒரு சில விவசாய பொருட்கள் அதிக விலைக்கு விற்கிறதா நம்ம வருஷம் பார்க்குறோம். பாருங்கள், வருஷம் இந்த மழை சீசனில் வெங்காயமும் தக்காளி ரேட்டு ஏறுதில்ல, அது நம்மளே கண்கூட பார்க்கத்தானே செய்கிறோம். நம்ம விவசாயிகளும் பாருங்கள், தமிழ்நாட்டு விவசாயிகள் அந்த டயத்தில் அப்படியான ஒரு விவசாயம் பண்ண தவறி விடுகிறார்கள். இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம மொத்த வியாபாரிகள் இந்த ஸ்டாக் வச்சு விற்கிறதுக்கு நல்ல தோதா போகுது. அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த வாய்ப்பை நீங்கள் வருஷம் ஈஸியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன், 2-3 வீடியோ. ஏப்ரல் மாதமே வாங்கி வச்சு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் விற்கிறது எப்படிங்கிறது அந்த வீடியோவும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.